ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்கள். எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்கள். தியான வசனம் எரேமியா 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 10:16. யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நல் நாமத்திலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய சமாதானமும் அவருடைய வழிநடத்தலும் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் நம்முடைய பங்காய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே அதனுடைய நிறைவாக நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த கர்த்தர் நம்முடைய பங்காக இருப்பதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய பங்காக நாம் இருக்கவும், நாம் அவருடைய பங்காக இருக்கவும், அவர் நம்முடைய பங்காக இருக்கவும் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இந்த நாளிலே தியானிப்போம். இங்கே எண்ணாகமத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே லேவியர்களுக்கு பங்காக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். அதைத்தான் அங்கே குறிப்பிடுகிறார். எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றை சுதந்திரித்து கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவிலே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாக இருக்கிறேன். இது ஆண்டவருடைய பணிவிடைக்காக அழைக்கப்பட்ட லேவி கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிலாக்கியம். எல்லாருக்கும் அங்கே பங்குகள் பிரித்து கொடுக்கப்பட்டன. ஆனால் இந்த லேவியர் கோத்திரத்திற்கு மாத்திரம் ஆண்டவரே நான் அவர்களுக்கு பங்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் நடுவிலே நீ ஒன்றையும் எடுக்க வேண்டாம், எந்த ஒரு காரியத்திலும் நீ பங்கு பெற வேண்டாம். நான் உன்னுடைய பங்காக இருக்கிறேன், நான் உன்னுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறேன். என்னை விட பெரிய பங்குகள், இந்த உலகத்தின் பங்குகள் உனக்கு மேன்மை கொடுத்து விடுமா என்ற அடிப்படையிலே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், ஆசாரியர்களுக்கு, தேவனுடைய பணிவிடையாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலாக்கியம் இன்று நீங்களும் நானும் தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம். அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நாம் இருக்கிறோம். அவரால் அழைக்கப்பட்டவர்கள். இந்த நாட்களிலே விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பங்காக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இனம், ஜாதி, மதம் மாத்திரத்திற்கு மாத்திரமல்ல, என் தேவன் அனைத்து மக்களுக்கும் பங்காக இருக்கிறார். அந்த பங்காக இருக்கிற ஆண்டவர் என் வாழ்விலே எனக்கு சொந்தமாக என்னுடைய பங்காக இருக்கிறாரா? இல்லை என்றால் அவர் பங்காக இருந்தார், இப்பொழுது இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பின்மாற்றமான நிலைக்குள்ளாக நான் இருக்கிறேனா? நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இங்கே எரேமியாவிலே நாம் பார்க்கின்ற பொழுது 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் என்பதாக சொல்லுகிறார். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பங்காக இருப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். அவர்தான் சிருஷ்டி கர்த்தர். உன்னையும் என்னை உண்டாக்கினவர். நாம் காணும், நம் கண்கள் காணுகிற அத்தனையும் உருவாக்கினவர் நம் ஆண்டவர். சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். இஸ்ரவேல் யார்? இந்த இஸ்ரவேல் அதுதான் யாக்கோபு. தேவனிடமாய் தன்னை ஒப்படைத்து, தேவனிடத்திலே சார்ந்து, தேவனுடைய சமூகத்திலே தனித்திருந்து, தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு பிள்ளை மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வருகிறான். அதைத்தான் யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். யாக்கோபின் பங்கு, அவன் யாக்கோபாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு இருந்த வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் ஏராளம் ஏராளம். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அவன் தேவனை சார்ந்து, தேவனுடைய பிரகாரத்திலே அவன் தனித்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பொழுது அவன் இஸ்ரவேலாக அங்கே மாறுகிறான். எனவே அப்படிப்பட்ட தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், யாக்கோபின் பங்காக இருக்கிறார், இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பாதுகாவலராகவும் இருக்கிறார். அவருடைய பெயர் என்னவா? சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய பெயர். சேனைகளின் கர்த்தர் உனக்காக
உன்னை பாதுகாப்பதற்காக, கண்ணின் கருவிழி போல உன்னை பாதுகாப்பதற்காக, கண்ணுறங்காமல் கண் மூடாமல் இருந்து பாதுகாக்கிற தேவன் உனக்கு உண்டு. அவர் உன்னுடைய பங்காக இருக்கிறார். அவர் உன்னுடைய பங்காக இருக்கிறார். அவர் என்னுடைய பங்காக இருப்பதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இங்கே யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, யாக்கோபு கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டான். கர்த்தரை மாத்திரம் அவன் சார்ந்து வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரை சார்ந்து வாழ அவன் கற்றுக்கொண்டவனாயிருந்தான். எப்பொழுதும் தன்னுடைய பெற்றோரோடு தங்கி வந்த அவன் திடீரென்று சூழ்நிலைகளை நிமித்தம் அவர்களை விட்டு தன்னந்தனியனாக வனாந்தர வழியாக பிரயாணத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அது முதல் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே அவனுடைய துணையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று உன்னுடைய துணை, உன்னுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? உலகத்தின் துணையை நீ நாடுகிறாயா? உலகத்தை நம்பிக்கையாக நீ வைத்திருக்கிறாயா? உன் நண்பர்கள், சிநேகிதர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்று நீ எண்ணுகின்ற அப்படிப்பட்ட மக்கள், இல்லையென்றால் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், ஒருவேளை பலவிதமான திரட்சிகளோடு செல்வ செழிப்போடு இருக்கிறவர்களை நீ சார்ந்திருக்கிறாயா? யாக்கோபு ஆண்டவரை சார்ந்திருந்தான். ஆண்டவரை சார்ந்திருந்தான். சஞ்சலத்தோடு வருகிற அவன் ஆண்டவரை சார்ந்து அவருடைய சமூகத்திலே வருகின்ற பொழுது, அவரை சார்ந்து இருக்கிற பிள்ளையாய் காணப்படுகின்ற பொழுது கவலையற்றவனாக செல்கிறான். கவலையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறான். அண்ணன் தன்னை கொன்று விடுவானோ என்ற அச்சத்தோடு வருகிறான். வேதனையோடு வருகிறான். ஆனால் இங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்ற பொழுது அவன் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே தெரிவிக்கிறான். எல்லாவற்றையும் அதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதாவது தேவனை சார்ந்திருங்கள். உங்களுடைய அனைத்து வாழ்வின் தேவைகளுக்கும் நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருங்கள். நீங்கள் அப்படி சார்ந்திருக்கின்ற பொழுது யாக்கோபின் பங்காக இருக்கிறவர் உங்களுடைய பங்காக இருப்பார். 62ஆம் சங்கீதத்திலே பார்ப்போம் என்றால், சங்கீதம் 62 சங்கீதக்காரன் அங்கே அவன் சொல்கிறதை பாருங்கள். அமர்ந்திருக்கிறான், ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறான். அதைத்தான் 1வது வசனம் மற்றும் 5வது வசனம் சொல்கிறது. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. 5வது வசனத்தை பாருங்கள், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. அமர்ந்திருப்பது என்பது ஆத்திரப்படாமல், பதஷ்டப்படாமல், தேவனுடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு அவர் எனக்காக எல்லாம் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் அவருடைய சமூகத்திலே காத்திருப்பதாகும். அமர்ந்திருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நண்பு சகோதர சகோதரி, நீங்களும் நானும் யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் நமக்கு பங்காக இருக்க வேண்டும் என்றால் அமர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். எல்லா பாரமான சுமைகளையும் அவருடைய சமூகத்திலே தூக்கி எறிந்து வீசிவிட்டு அமர்ந்திருப்போம். அது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்திலே ஊற்றிவிட வேண்டும். அவருடைய சமூகத்திலே ஊற்றிவிட வேண்டும். 62ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை பாருங்கள். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். உங்களுடைய இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றுங்கள். மனிதனிடத்தில் சொல்லாதே, புலம்பல் பாடாதே. மனிதன் குறைவுள்ளவன். மனிதனால் உன்னுடைய தேவைகளை சந்திக்க முடியாது. ஒருவேளை உனக்கு உதவி செய்ய வருகிறான் என்றால் அதில் ஒரு உள்ள அர்த்தம் இருக்கும். ஆகையினால் அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக மனுஷியத்திலே நீங்கள் முடிவெடுக்காது, மனுஷ சுபாவத்திலே நீங்கள் செய்யாது, தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள். தேவனுடைய சமூகத்திலே ஊற்றுங்கள். உங்கள் எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றுங்கள். அந்நாள் அன்று ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள், கொட்டி தீர்த்தாள். அதற்கு பின் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றுங்கள், மனிதனிடத்தில் அல்ல. உங்களுடைய நம்பிக்கைக்குரிய மக்கள் என்று சொல்லி நீங்கள் யாரை எண்ணுகிறீர்களோ, எந்த நாசியில் சுவாசமுள்ள எந்த மனிதனிடத்தில் உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். தேவனிடத்திலே சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, 1வது வசனத்திலே சொல்லுகிறார், அவரால் என் ரட்சிப்பு வரும். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரால் என்று சொல்லுகின்ற பொழுது அவரை சார்ந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, அவரை சார்ந்து வாழுகின்ற வாழ்க்கை. 2வது வசனத்தை தான் சொல்கிறார், அவரே என் கன்மலை, அவரே என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமும் அவர்தான், நான் அசைக்கப்படுவதில்லை. நீ நானும் அவரை சார்ந்து இருக்கின்ற பொழுது அசைக்கப்பட மாட்டோம் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். 6வது வசனத்திலே பாருங்கள்,
அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. நீ அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றார். தேவனுடைய பங்கு, நீ அவருடைய பங்காக இருக்க வேண்டும். யாக்கோவின் பங்காக இருக்கிற ஆண்டவர் உன் பங்காக இருக்க வேண்டும் என்றால் அவரை சார்ந்திரு, அவரை சார்ந்திரு. அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 146 சங்கீதம் 5வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்மையே தங்கள் நம்பிக்கையாக கொண்டிருப்பவர்களின் பங்காக இருக்கிறார். எனவேதான் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்பதாக வாசிக்கிறோம். பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. தேவன் என்றென்றைக்கும் என் பங்காய் இருக்கிறார் என்பதாக சங்கீதக்காரனாகிய ஆசாப் 73ஆம் சங்கீதத்திலே குறிப்பிடுகிறதையும் பார்க்கிறோம். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் என்னுடைய பங்காக இருக்க நம்மை அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவரை சார்ந்து வாழ்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மிடத்திலே வந்து உம்மை சார்ந்து வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாருமப்பா. மனுஷ ஞானத்தை அல்ல, மனுஷ பலத்தை அல்ல, மனுஷ புயத்தை அல்ல, மனித திரட்சியை அல்ல ஆண்டவரே, உம்மை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்து நாங்கள் யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் எங்களுடைய பங்காயிருக்கிறார் என்று சொல்லி சாட்சி நடைபோட எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.